வெல்கம் டு வனவில் வனதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ் இறால் தொக்கு. இந்த இறால் தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறாலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதே போல் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிறேங்க. நான் சிக்கன் கறி இது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு ஹெவியாக இருக்காது. இஞ்சி பூண்டு விழுது நம்ம மிக்சியில் அடித்து கூட போடலாம். அப்படி வசதி இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இடித்து போட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதோ கடுகு, ஒரு பிஞ்சளவு சோம்பு, நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் அது கூட சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணியிருக்கேன். இறால் தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா தக்காளி கம்மியாக தான் போடணும். ஏன்னா புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு இறா டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. அதனால் பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி போகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் நிறையா தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இறா பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு தான் நான் இந்த ஆனியனை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வெங்காயம் கூடுதலாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பூண்டு இஞ்சி இருக்கு இல்லையா, அதை இடித்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இறால் இது கூட ஆட் பண்ணிடலாம். இறால் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் இதில் இந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதில் அதுவரை உங்களுக்காக ஒரு பாடல். வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, வயதின் தோன்றிடும் நினைவில் ஆனந்தம் வளர்ந்தோடுது இசை பாடுது வழிந்தோடிடும் சுவை கோடுது, புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இறால் முழுகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. தேவைக்கேற்ப உப்பு. கிரேவி கூடுதலாக வேணும்னா நீங்கள் மசாலாவெல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க. பேச்சுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதிகமாக செலவாகும் இல்லையா, இது மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். மிக்ஸி இருக்காது இல்லையா, அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள், இது தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாமே நம்ம கடையில் நம்ம ரெடிமேடாக வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இறால் வாங்கினீங்கன்னா இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.